ஒரு சாதாரண மழைதான். ஆனா, அந்த மழையில் நடந்த அந்த சந்திப்பு 2 மனதுகளுக்கு காதல் என்ற வார்த்தையை அர்த்தம் காட்டியது. இதுவே அந்த கதை. தொடர்ந்து கேளுங்கள். மழையில் தொடங்கிய காதல். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இது போன்ற கதைகளை என்னால் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியும். லேசான மழை தூறி கொண்டிருந்த பொழுது பேருந்து நிலையம் மக்கள் கூட்டத்தில் குழம்பி இருந்தது. குடை இல்லாதவர்கள் சாலையோரமாக நின்று கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் அவளது கைப்பையில் எதையோ ஒன்றை தேடிக் கொண்டிருந்தாள். அவளுடைய முகத்தில் ஒரு கலங்கிய துடிப்பும் ஒரு அவசரமும் ஒரு குழப்பமும் கலந்திருந்தது. அந்த நேரத்தில் அவளுக்கு பக்கத்தில் இருந்தவன் அமைதியாக அவளை கவனித்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் தயங்கியவாறு அவன் அவளிடம் கேட்டான், நீங்க எங்க போறீங்க? அவள் அசந்து போய் பார்த்தாள். பிறகு அண்ணா நகர் என்று மெதுவாக பதிலளித்தாள். நானும் அங்கேதான் போகிறேன். இந்த பஸ் தான் நேரடியாக போகக்கூடிய பஸ், வாங்க என்று கூறினான். அவள் ஒரு நிமிடம் சிந்தித்தாள். அதற்கு பிறகு நன்றியுடன் தலையசைத்து பஸ்ஸில் ஏறினாள். அருகருகே அமர்ந்தார்கள். பஸ்ஸின் ஜன்னலில் மழைச்சாரல்கள் விழுந்தன. அந்த சின்ன சத்தமும் இருவரின் மௌனமும் கலந்து ஒரு மாயமான அமைதியை உருவாக்கியது. அவர்கள் பேசவில்லை, ஆனால் பார்வைகள் மட்டும் பேசிக்கொண்டே இருந்தன. அந்த மழையில் ஒரு புதிதாக பிறக்கும் காதலின் விதைகள் மெதுவாக அவர்கள் இருவரின் உள்ளத்திலும் விழுந்தன. இருவரின் உள்ளத்திலும் ஏதோ ஒன்று புதிதாக உருவாகி கொண்டிருந்தது. அவள் யாரென்று அவனுக்கு தெரியவில்லை. அவனது பெயரையும் அவள் கேட்கவில்லை. ஆனால் ஒரு வினாடி கூட ஒதுங்கி போகாமல் இருந்த அந்த மௌன பயணம், அது ஏதோ ஒரு நினைவாக அவர்களிடம் பதிய தொடங்கியது. திடீரென சிறிது தைரியமாக, நீங்கள் ரோஸ்மேரி கல்லூரியில் படிக்கிறீர்களா என்றான் அவன். அவள் சிரித்தாள். இல்லை, ஸ்டெல்லா மேரி கல்லூரியில் படிக்கிறேன். இப்பொழுதுதான் கல்லூரி முடிந்தது, இங்கே வந்தேன் என்றாள். நான் லயோலா என்று தொடங்கி அவனை பற்றி கூறத் தொடங்கினான். அவனை பற்றி அவள் முதன்முறையாக தெரிந்து கொண்டாள். அவனது பெயர் அவளது மனதில் கண்ணாடியில் எழுதப்பட்டது போல் பதிந்தது. பஸ் நின்றது. அவள் கிளம்ப நேரமும் வந்தது. நன்றி என கூறி அவள் சிரித்துக்கொண்டே, நீங்கள் இல்லை என்றால் பஸ் நின்றிருக்காது போல என்று அவள் புன்னகையுடன் கூறினாள். அவன் ஜன்னலில் இருந்து பார்வையை வீசினான். மழையில் அவளது ட்ரெஸ் நனைந்தபடியே அவள் மெதுவாக நடந்து சென்றாள். அவள் பெயரை கூட தெரியாமல் அவனது மனதில் சட்டென்று ஒரு வினா எழுந்தது. அவளை மறுபடியும் சந்திப்போமா என்று. அவள் பஸ்ஸிலிருந்து இறங்கி ஓரமாக நடந்தது அவனது மனதுக்குள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ட்ரெஸ்ஸும் அந்த சிரிப்பும் அந்த நன்றியும். அவள் பெயர் தெரியாதவளாக இருந்தாலும் அவள் உருவம் மட்டும் அவனது நினைவுகளிலிருந்து நழுவவே இல்லை. அடுத்த சில நாட்கள் அவன் தினமும் அதே நேரம் அதே பஸ்ஸில் தான் வந்தான். மழை இல்லை, ஆனால் மனதுக்குள் மட்டும் மழை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவளை இன்னொரு முறை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனை அந்த இடத்துக்கு மீண்டும் மீண்டும் அழைத்து சென்றது. 4வது நாள் அவளும் வந்தாள். ஆனால் இந்த முறை அவள்தான் அவனை முதலில் பார்த்தாள். நீங்கள் இன்னும் இந்த பஸ்ஸில்தான் வருகிறீர்களா என்று கேட்ட அவளது சிரிப்பில் ஒரு பரிச்சயத்தின் ஒளி இருந்தது. ஆமாம் என்று மனதுக்குள் ஒரு நிம்மதியுடன், இப்போ நீங்கள் தினமும் வரீங்களா என்றான். அந்த நாளில் அவர்கள் ஒரே பஸ்ஸில் மட்டுமல்ல, ஒரே மனதில் ஒரே பாதையை பகிர்ந்து கொண்டனர். அவளது பெயர் சாயா. அது தெரிந்த அந்த கணமே அவளது பெயரும் அவளும் அவனது மனதின் ஒரு அங்கமாகிவிட்டனர். அன்று முதல் சாயா மற்றும் ஆரவ் தினமும் அதே நேரத்தில் சந்திக்க ஆரம்பித்தார்கள். சாயா கவிதைகள் எழுதுவாள். ஆரவ் தனது போனின் கேமராவில் வீடியோ எடுப்பான். ஒருவருடைய உலகம் இன்னொருவருக்கு புதியதாக தெரிய தொடங்கியது. ஒரு நாள் சாயா கேட்டாள், மழை உனக்கு பிடிக்குமா என்று. மழையா? இல்லை இல்லை, நீதான் மழை போல வந்த பிறகு எனக்கு மழை பிடிக்க ஆரம்பித்தது என்று கூறினான். சாயா சிரித்தாள். ஆனால்
அவன் பார்வையில் ஒரு நேர்மை இருந்தது. அவளால் அந்த பார்வையை தாண்டி பார்க்க முடியவில்லை. அன்றைக்கு இருவரும் அதிகமாக பேசவில்லை. ஆனால் அந்த அமைதி காதலை சொல்வதற்கே போதுமானதாக இருந்தது. மறுநாள் அவள் வரவில்லை. அடுத்த நாளும் அவள் வரவில்லை. 3வது நாளும் அவள் வரவில்லை. ஆரவ் குழம்பிய மனதுடன் அந்த இடத்தில் நின்றான். ஏன் வரவில்லை? ஏதாவது நடந்ததா? அவளை பற்றி அவனுக்கு தெரிந்த விஷயங்கள் மிகவும் குறைவு. அவள் கல்லூரி பெயர், அவளது பெயர், அவளின் புன்னகை, இது மட்டுமே அவனிடம் உள்ளது. மழை இல்லாத ஒரு நாள் ஆரவ் அங்கேயே ஒரு டீ கடையில் காஃபி குடிக்க அமர்ந்தான். அப்பொழுது சாயா வந்தாள். ஆனால் அவள் பார்வையில் ஒரு அறிமுகம் இல்லாதது போல் இருந்தது. ஆரவ் அந்த நாள் முழுக்க அவளை காணாமல் இருந்ததால் மனதுக்குள் பல வினாக்கள் எழத் தொடங்கின. சாயா அவனிடம் நீ நல்லா இருக்கியா என கேட்டாள். அவளது குரலில் ஒரு பதட்டமும் ஒரு பரிதாபமும் இருந்தது. அவள் கண்களை தூக்கி பார்த்தாள். அந்த பார்வையில் அவளுக்குள் ஏற்பட்ட சோர்வு தெரிந்தது. மன்னிக்கணும் ஆரவ், சில விஷயங்களை நான் உனக்கு சொல்ல வேண்டியிருந்தது. ஆனால் சொல்லக்கூடாது என முடிவு பண்ணிட்டேன். அவன் பதறினான். என்ன சாயா, நீ என்னை தவிர்க்கிற மாதிரி பேசுற? என்ன நடந்துச்சு என்று கேட்டான். சாயா ஒரு நொடி மௌனமாக இருந்தாள். எனக்கு திருமணம் முடிவு செய்துள்ளனர். அது என் அம்மாவும் அப்பாவும் முடிவு பண்ணிட்டாங்க. நீ என்னை பற்றி இப்பொழுதுதான் தெரிந்து கொள்கிறாய். ஆனால் என் வாழ்க்கையில் சில முடிவுகள் நானாக எடுக்க முடியாதவையாக இருக்கிறது. அந்த கடையின் மேசையில் அமைதி நிலவியது. ஆரவ் வாய் திறந்த பொழுதும் வார்த்தைகள் வரவில்லை. நாம் நாள்தோறும் சந்தித்தோம், பேசினோம். ஆனால் நம்ம அதை காதல் என நினச்சதா, இல்லை பசுமையான நட்பா, இல்லை சின்ன கனவா? எப்படியாவது அதை மறந்துவிட வேண்டும். சாயா ஒரு மெதுவான சிரிப்புடன் தலையை ஆட்டினாள். நீ எனக்கு முக்கியமானவன். ஆனால் என் வாழ்க்கை என் கையில் இல்லை. எனவே நான் போகிறேன் என்றாள். அவள் மெதுவாக நடந்து சென்றாள். மழை இல்லை. ஆனால் ஆரவின் உள்ளத்தில் மட்டும் ஒரே கனமழையாக இருந்தது. சாயா சென்ற பிறகு ஆரவ் ஒரு வாரம் அந்த இடத்திற்கு வரவில்லை. அந்த இடம், அந்த பஸ் ஸ்டாப், அந்த ஜன்னல் ஓட்டம் எல்லாமே அவள் நினைவுகளால் நிரம்பி இருந்தன. அவளது வாழ்க்கை அவளுக்கே இல்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும்? அவன் கேட்ட வார்த்தைகள் அவனது கனவுகளை மெதுவாக அழித்து கொண்டிருந்தது. தோல்வி இல்லை, ஆனால் நம்பிக்கை தகர்ந்து விட்டது. ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷனுக்காக ஆரவ் ஒரு நாள் லயோலா கல்லூரிக்குள் நடந்து சென்றான். அவனது கேமராவுக்கு அவன் மீண்டும் உயிர் கொடுக்க முடிவெடுத்தான். அந்த புகைப்படங்களில் ஒன்று மழையில் நனைந்து கொண்டு நடக்கும் ஒரு பெண்ணின் பின்புறம் மட்டும் தெரியும் உருவம், முகமில்லை. கேப்ஷனில் ஷி வாஸ் தி ரெயின், ஷி கேம் அண்ட் ஷி வெண்ட். இந்த புகைப்படம் அதிக பாராட்டுகளை பெற்றது. ஆனால் அவனுக்கு அந்த புகழ் வேண்டியதில்லை. அவன் எதிர்பார்த்தது ஒரே ஒரு பார்வையை மட்டுமே. ஒருவள் மெதுவாக நடந்து வந்து அந்த புகைப்படத்தை பார்த்தாள். சாயாவின் அதே ட்ரெஸ், கையில் புத்தகம். அவள் சாயா. சாயா திரும்பி பார்த்தாள். மௌனமாக இருந்த புன்னகை அவளது கண்களில் மட்டும் பேசிக்கொண்டிருந்தது. ஆரவ் அவளை நோக்கி நடந்தான். இந்த முறை வார்த்தைகள் தேவையில்லை. அவர்கள் இருவரும் அந்த லயோலா காலேஜ் கேம்பஸில் உள்ள மழை நனைந்த பாத்வேயில் நடக்க ஆரம்பித்தார்கள். அவள் கேட்டாள், இந்த மழை இன்னும் உனக்கு பிடிக்குதா? அவன் சிரித்தான். இப்போ பிடிக்கிறது மழை இல்லை, பிடிக்கிறது அந்த மழையில் நீ என்னுடன் இருந்ததுதான். நேரம் கழிந்தது. ஒரு சின்ன காபி ஷாப்புக்கு ஒரு பழைய கேமரா, ஒரு மூடிய கவிதை புத்தகம், மழையில் நனைந்த ஒரு சாமானிய நாள். இருவர் புன்னகையோடு கைப்பிடித்து நடந்தபடி நடக்கிறார்கள். காதல் என்பது ஒரு கணத்தில் மழையாக தோன்றி ஒரு வாழ்க்கையின் வேறாக ஊன்றும் உணர்வுதான். எப்பொழுதும் உறுதி இல்லாதது போல் தோன்றும் சில தருணங்கள் நம் வாழ்க்கையில்
உறுதியான அத்தியாயமாக மாறும்.